ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான நான்வெஜ் ரெசிபி பண்ண போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நான்வெஜ். இது ஒரு ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை சாதம் சப்பாத்தி இந்த மாதிரி சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரியானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் பக்கோடா பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மொறுன்னு பக்கோடா. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எலும்போடு இருக்க சிக்கன் பீஸ் தான் இது. இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, பச்சரிசி மாவு 1/2 கப், கார்ன்ஃப்ளவர் 1/2 கப், அடுத்து மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து மிளகாத்தூள் 1, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கையில் ஒரு கையளவுக்கு மல்லித்தலை, ஒரு 2 பச்சை மிளகாய், தேவையான உப்பு, அப்புறம் 1/2 கப் தயிர், 1/2 லெமன். இப்போ கலந்துடலாம். சிக்கனில் மசால் போட்டு கலந்தாச்சு. 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சுக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. 1/2 மணி நேரம் இல்லை, 3/4 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். ஊற வந்து நல்ல மசாலா வந்து இறங்கும். இப்போ நம்ம வந்து 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கோம். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதுத்து விடுங்க ஒன்றொன்னாவும். இப்போ கலந்து விட்டுறலாம். நல்லா மொறுப்பாக வேக விட்டு அப்புறமா எடுக்கணும். உடனேலாம் எடுத்துடக்கூடாது. நல்லா மொறுன்னு வேக வைக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரத்தான் செய்யும் 1, 2. ஏன்னா அது சிக்கனோட ஒட்டி இருக்காது இல்லையா, ஒட்டாத வெங்காயமெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வரதான் செய்யும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், பொரிச்சாச்சு, எடுத்துக்கலாம். சிக்கன் பக்கோடா அருமையாக மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் ஒரு ஸ்நாக்காகவும் சரி, இல்லைன்னா நீங்கள் சைடிஷாகவும் சரி செஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.